நான் டாக்டர் பிரின்ஸ் பயஸ் கேஎம்எம்சி மருத்துவமனையின் மருத்துவத்துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். இன்றைய தினம் நாம் உடல் பருமனை பற்றி தெரிந்து கொள்வோம். உடல் பருமன் என்பது நம்முடைய ஐடியல் பாடி வெயிட், அதாவது நமக்கு எந்த வெயிட் இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக வெயிட்டாக இருப்பது. அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது அப்படி என்றால், அதை ஒரு தோராயமாக நம்மளுடைய உயரத்தை அளவிட வேண்டும் சென்டிமீட்டரில். எக்ஸாம்பிள், இப்போது 165 சென்டிமீட்டர் உயரம் நாம் இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய வெயிட் 160 மைனஸ் 100, 60 கிலோ வெயிட் இருக்க வேண்டும். அதைவிட அதிகமாக இருந்தால் அதை நாம் உடல் பருமன் என்று சொல்கிறோம். உடல் பருமன் என்பது நம்ம அப்டாமினல் ஒபிசிட்டி அப்படின்னா வயிற்று பகுதியில் இருக்கின்ற உடல் பருமன் தான் நமது ஆரோக்கியத்துக்கு மிகவும் கேடானது. அதாவது நமது இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு மக்கள் இந்த வயிற்று பகுதியிலே பருமன் இருக்கின்றது. மற்றபடி ஒரு 28% பேர் ஜெனரல் ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமனாக இருக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 4 1 குழந்தைகள் இந்த உடல் பருமனால் பாதிக்கப்படுகின்றார்கள். இதை நாம் எப்படி அளவிடுவது அப்படி என்றால், அதை ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி பார்த்தா 18.5 கீழே இருந்ததுன்னா நமக்கு மிகவும் எடை குறைந்தவர்கள். இது மேலை நாடுகளில் 30 BMI 30க்கு மேல் இருந்தால் அதை நாம் உடல் பருமன் என்று சொல்கிறோம். நமது இந்திய நாட்டை பொறுத்தவரையில் 25 இருந்தாலே நம்ம உடல் பருமன் என்று சொல்கிறோம். இதை நாம் எளிதாக எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்றால், நம்முடைய வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ, அப்படி என்றால் நம்மளுடைய வெயிஸ்டோட ரேஷியோ, ஹிப், இது ரெண்டையும் ரேஷியோ எடுத்தால் 0.9 மெயிலுக்கு, ஃபீமேலுக்கு 0.8 இருந்தால் நாம் இதை உடல் பருமன் என்று சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான அளவீடு நமது இடுப்பு அளவை மட்டும் பார்ப்பது, வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும். அது 90 சென்டிமீட்டர் ஃபார் மெயில், 80 சென்டிமீட்டர் ஃபார் ஃபீமேல். நாம் நம்முடைய அளவீடை நாமே தெரிந்து கொண்டு எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படி என்பதை நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். இந்த உடல் பருமனாக இருப்பதற்கு என்ன காரணம்? நாம் எல்லோருக்கும் தெரிந்தது தான். இது நமது உணவு பழக்க வழக்கங்கள் தான் காரணம். அதிகமாக ஸ்வீட், இனிப்பு சாப்பிடுவது மற்றும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் கண்ட நேரங்களிலே சாப்பிடுவது மற்றும் உடற்பயிற்சியை செய்யாமல் இருப்பது, இதுதான் மிகவும் முக்கியமான காரணம். மற்றும் நமது சில நோயினாலும் இந்த மாதிரி நமக்கு உடல் பருமன் வரலாம். ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், ஹைப்போதைராய்டிசம், சில மருந்துகளை நாம் சாப்பிடுவதனாலும், இந்த ஸ்டீராய்ட்ஸு மற்றும் ஆன்டிசைக்காட்ரிக் மெடிசின்ஸ் இது சாப்பிடுவதனாலும் நமக்கு இந்த உடல் பருமன் வரலாம். இந்த உடல் பருமன் வருவதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா நோய்களும், கிட்டத்தட்ட எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்த உடல் பருமன் தான். ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர், இந்த ஹார்ட் அட்டாக் இது வரும். அப்புறம் லங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த குரட்டை விடுறது, இந்த பிராங்கியல் ஆஸ்மா நோய். அப்புறம் பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். அப்புறம் நமக்கு வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ். அப்புறம் நமக்கு இன்டைஜஷன், நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கிறது. அப்புறம் போன்ஸில் நமக்கு முதுகு வலி, முட்டி வலி, உடம்பு வலி, இதெல்லாம் வரும். மற்றபடி சில கேன்சர்ஸ், நமக்கு ஸ்டொமக் கேன்சர், இந்த மாதிரி கேன்சர்ஸ், PCOD, இந்த டிசீசஸ் இன் ஃபீமேல்ஸ், இதெல்லாம் இந்த ஒபிசிட்டினால வரக்கூடிய நோய்கள். இந்த மாதிரி உங்களுக்கு உடல் பருமன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்களோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை பாருங்கள். வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மெயில் 90 சென்டிமீட்டர், ஃபீமேல் 80 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் எங்களுடைய KMMC மருத்துவமனைக்கு வாங்க. உங்களுக்கு இங்கே நிறைய குவாலிஃபைடு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க உங்களுக்கு சரியான உணவு பழக்கம், எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு ஆலோசனைகளை தருவார்கள். நீங்கள் இந்த
வசதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.